guys, what's up and welcome back to Street Level. இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஸ்டாகிராமில் ஒரு க்ரியேட்டிவான ஃபோட்டோ எடிட்டிங்காக உங்களோட மொபைலில் அதுவும் பிக்சார்ட்டில் எப்படி எடிட் பண்ண போகிறத பற்றி இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் கூட உங்களுக்கு வீடியோ புரியாமல் போக நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கீழே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷனில் போட்டுக்கோங்க. நம்ம சேனலில் எப்போல்லாம் புது வீடியோ போடுறோமோ ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி, போசஸ், ட்ரெண்டிங் கண்டென்ட்டை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஒரு குவாலிட்டியான சேனலை ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா நம்ம சேனலை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிஜிஎம் போட்டு உள்ளுக்குள்ளே போகலாமா? ஓகே, உங்கள்கிட்ட இருக்க PicsArt அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, PicsArt அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பேக்ரவுண்ட் லிங்க்கு உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஆட் ஃபோட்டோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இங்கே ஒரு மாடல் இமேஜை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் யூஸ் பண்ணுற மாடல் இமேஜ் பார்த்தீங்கன்னா PNG ஃபார்மேட்டில் வந்து வச்சுருக்கேன். அதாவது PNG ஃபார்மேட்டில் 4Kயில் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு உங்களுடைய மொபைலில் எப்படி ஒரு PNG ஃபார்மேட்டில் அதுவும் 4Kயில் எப்படி கட் பண்ண தெரியலனா கவலைப்படாதீங்க, நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். வீடியோட லிங்க்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். உங்களோட மொபைலில் அதுவும் 4K குவாலிட்டியில் எப்படி ஒரு இமேஜை கட் பண்ணுறதுன்னு நான் செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கேன். மறக்காமல் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ இந்த இமேஜை கம்மி பண்ணிடலாம். கரெக்டாக உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல கரெக்டாக செட் பண்ணுங்கள். ஓகே, திரும்ப ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு PNG வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஓகே, கரெக்டாக இந்த இடத்துல இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். ஓகே, திரும்ப ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு PNG வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இங்கே பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா லைட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துருங்க. ஓகே, இந்த இமேஜை கரெக்டாக இந்த இடத்துல செட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க லேயர் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டூப்ளிகேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இமேஜை கரெக்டாக இந்த இடத்துல செட் பண்ணுங்கள். ஓகே, சூப்பர். திரும்ப ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு PNG வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகே, இந்த PNG கரெக்டாக அவரோட காலுக்கு கீழே, அதாவது லெக்கு கிட்ட செட் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஒப்பாசிட்டி வந்து 100ல் இருக்கும், ஸோ அதை கம்மி பண்ணி ஒரு 60க்கு செட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா லேயர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு டூப்ளிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இந்த டூப்ளிகேட் ஆன லேயரை சைடில் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு லேயரை கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக செட் பண்ணலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா மூவ் டவுன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். திரும்ப அகெயின். இப்போ நீங்கள் 3 வாட்டி கிளிக் பண்ணும்போது அந்த இமேஜ் வந்து அந்த ஷேடோ இமேஜுக்கு பேக்கில் போயிடும். ஸோ பர்சன் வந்து ஃப்ரண்ட்டில் வந்துடுவாங்க, ஷேடோ வந்து கம்ப்ளீட்டாக பேக்கில் போயிடும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நெக்ஸ்ட் அடுத்த இமேஜ். திரும்ப லேயர் ஐக்கான், மூவ் டவுன். ஓகே, சூப்பர். ஓகே, இப்போ டிக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு மேலே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கடைசியாக வந்து உங்களுக்கு கலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு பிரைட்னஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். திரும்ப செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு நார்மல்னு இருக்கும், ஸோ அதை சேஞ்ச் பண்ணி சாஃப்ட் லைட்டு கொடுத்துருங்க. ஓகே, இப்போ மேலே இருக்க எரேசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே உங்களுக்கு இன்வெர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுறேங்க. ஓகே, இப்போது ரீஸ்டோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சைஸ் வந்து ஒரு 60க்கு செட் பண்ணுங்கள். ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிடலாம், ஹார்ட்னஸை கம்மி பண்ணிடலாம்.
இப்போது கரெக்டாக அந்த இன்ஸ்டாகிராம் லோகோவில், அதாவது ஃபுல்லாக ஒரு இன்ஸ்டாகிராம் லோகோ இருக்குல்ல பேக் சைடில், அதில் வந்து பெயிண்ட் பண்ணுங்கள். ஓகே சூப்பர். இப்போ மேலே இருக்க டிக் ஆப்ஷனை கொடுத்து டிக் பண்ணுறங்க. ஓகே, இப்போ நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள். இது பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர். உங்களுக்கு எவ்வளோ கிளாரிட்டியாக தெரியுதுன்னு தெரில. இது பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர். ஒரு லைட் ஃபார்முக்கு வந்து வந்திருக்கும். ஓகே, இப்போ டிக் பண்ணிடலாம். இப்போ ஜூம் பண்ணுறேன். இது பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர். இது பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர். எதுக்கு இந்த மாதிரி சொல்கிறேன்னா, உங்களுக்கு நார்மலாக நான் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சுத்தமாக லைட் இருக்காது. ஸோ இது பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு க்ளோயிங் எஃபெக்டில் வந்து வந்திருக்கும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஓகே போதும். இப்போ நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணலாம். இதில் உங்களுக்கு ஆட் ஃபோட்டோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஒரு பிஎன்ஜி வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் உங்களுக்கு பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். இதை லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லைட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துருங்க. ஓகே, இது இமேஜோட ரைட் சைடில் இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். ஓகே சூப்பர். இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க எரேசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே உங்களுக்கு இன்வெர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது ரீஸ்டோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சைஸ் வந்து ஒரு 33க்கு செட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒப்பாசிட்டி வந்து கம்மி பண்ணி ஒரு 69. ஓகே, நெக்ஸ்ட்டு ஹார்ட்னஸை வந்து கம்மி பண்ணி ஒரு 48. ஓகே, இப்போது கரெக்டாக அவரோட ரைட் சைட் ஷோல்டரில் பெயிண்ட் பண்ணுங்கள். அதாவது இந்த மாதிரி. ஓகே, திரும்ப எரேசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ சைஸ் வந்து ஒரு 43க்கு செட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஒப்பாசிட்டி வந்து ஒரு 49. ஹார்ட்னஸை வந்து ஒரு 34. ஓகே, இப்போது ஷோல்டரில் இந்த மாதிரி ரேஸ் பண்ணுங்கள். ஓகே சூப்பர். இப்போ டிக் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அந்த லைட்டு வந்து பேக்ரவுண்டில் இருக்க லைட் வந்து அவரோட ரைட் சைடு ஷோல்டரில் படுற மாதிரி செட் பண்ணியிருக்கேன். ஓகே, திரும்ப ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணலாம். அகெயின் அதே லைட் பிஎன்ஜி. ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளெண்டுன்னு இருக்கும். இதில் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லைட்டின்னு கொடுத்துருங்க. ஓகே, இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அகெயின் எரேசர், இன்வெர்ட், ரீஸ்டோர் ஆப்ஷன், சைஸ் 33, opacity 69, hardness 48. Eraser, size 25, opacity 49, hardness 34, சைஸு ஒரு 14:3க்கு செட் பண்ணலாம். ஏன்னா ரொம்ப கம்மியாக செட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ எரேஸ் பண்ணிடலாம். சூப்பர். இப்போ டிக் பண்ணலாம். இங்கேயும் டிக் பண்ணுறங்க. இப்போ இமேஜ் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர். பிஃபோர் ஆஃப்டர், பிஃபோர் ஆஃப்டர். டிஃப்ரெண்ட் மட்டும் தெரியலன்னு சொல்லாதீங்க, கண்டிப்பாக காண்டாயிடுவேன். இது பிஃபோர், ஷேடோ வந்து அந்த லைட் வந்து படுறதுக்கு முன்னாடி, இது ஆஃப்டர். ஓகே சூப்பர். இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணலாம். இதில் உங்களுக்கு ட்ரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணலாம். இதில் உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மூவ் டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இமேஜை சேவ் பண்ணுறங்க. நெக்ஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்க லைட்ரூம் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, லைட்ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிக்ஸார்ட்டில் ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணிங்கல்ல, அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு ஆடை கொடுத்துருங்க. ஓகே, இப்போ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு லைட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கான்ட்ராஸ்ட்டை வந்து +24. ஓகே, நெக்ஸ்ட்டு ஹைலைட் வந்து +32. ஓகே, நெக்ஸ்ட்டு ஷேடோ வந்து +30. ஓகே, நெக்ஸ்ட்டு அது கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் ஒயிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது வந்து 24.
-24. ஓகே, நெக்ஸ்ட்டு black +24. ஓகே, இப்போ மேலே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்கள் கர்வ்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஒயிட் கலரை கிளிக் பண்ணிவிட்டு நான் செட் பண்ணுற மாதிரி செட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ளூ கிளிக் பண்ணிவிட்டு நான் செட் பண்ணுற மாதிரி செட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ டன் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு கலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் டெம்பரேச்சர் வந்து +1. ஓகே, நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக்ஸ் டூல் ஐக்கான் இருக்கும், அதாவது இந்த ஐக்கான், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ரெட் கலர் கிளிக் பண்ணிவிட்டு +21க்கு செட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆரஞ்சு கலர் கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு யூஜ் வந்து +14. ஓகே, நெக்ஸ்ட்டு சேச்சுரேஷன் 0, நெக்ஸ்ட்டு லூமினஸ் +29. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஸ்கை ப்ளூ ஆப்ஷன் இருக்கும், அதாவது கலர் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். யூஜ் வந்து +36. ஓகே, நெக்ஸ்ட்டு சேச்சுரேஷன் வந்து +20. ஓகே, நெக்ஸ்ட்டு லூமினஸ் வந்து +100. ஓகே, சூப்பர். இப்போ மேலே இருக்க டன் ஆப்ஷனை கொடுத்து டன் கொடுத்துருங்க. ஓகே, இப்போது மேலே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபைல் மாதிரி இருக்கும், அதாவது லேயராக இருக்கும், அதாவது இந்த வந்து ப்ரொஃபைல்னு சொல்லுவாங்க. இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு ஆரோ மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆர்டிஸ்டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து ஆர்டிஸ்டிக் 4ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் வந்து அமௌண்ட் வந்து 100ல் இருக்கும், ஸோ அதை வந்து ஒரு 114க்கு வந்து செட் பண்ணலாம். 141, 141. ஓகே, இப்போ டிக் பண்ணுறேங்க. சூப்பர். இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கிளாரிட்டி வந்து +13, 13. ஓகே, நெக்ஸ்ட்டு டென்சிட்டி வந்து +18, 18. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட்டு விண்டேஜ் வந்து -9. ஓகே, நெக்ஸ்ட்டு அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதாவது முக்கோணம் போட்ட மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஷார்ப்பிங் வந்து +23. ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் மாஸ்கிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், 66. ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா நாய்ஸ் ரிடக்ஷன் இருக்கும், அது வந்து ஒரு 54. ஓகே, லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது வந்து ஒரு +25. ஓகே, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கலர் நாய்ஸ் ரிடக்ஷன் இருக்கும், அது வந்து ஒரு +50. ஓகே, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்னஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து ஒரு 70க்கு செட் பண்ணலாம். ஓகே, சூப்பர். திரும்ப லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு பைனாகுலர் போட்ட மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஆப்டிமிஸ்டிக்னு சொல்லுவாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ரிமூவ் த குரோமேட்டிக் அப்ரவேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுறேங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா லென்ஸ் ப்ரொஃபைல் கரெக்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுறேங்க. ஓகே, சூப்பர். ஓவராலாக பார்த்தீங்கன்னா அது பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர். நல்லா பாருங்கள், ஸ்கின் கலரை பாருங்கள், இது பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர். நம்ம ஷேடோ கொடுத்தோம்ல, ஐ மீன் அந்த லைட் வந்து 2 சைடும் செட் பண்ணோம்ல, அது எந்த எஃபெக்டில் கொடுக்குதுன்னு பாருங்கள், ஆஃப்டர். நெக்ஸ்ட்டு அவரோட ட்ரெஸ் கலரை பாருங்கள், பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர். பேக்ரவுண்ட் கலரை பாருங்கள், இது பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர். ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜ் பார்க்க இப்படி தான் இருக்கும்.
ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஒன்று பண்ணுறேங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கு தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுத்துட்ருக்கு. மறக்காமல் லைக் பண்ணுறேங்க. அண்டு இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, நான் கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷனில் போட்டுங்க. நம்ம சேனலில் எப்போல்லாம் புது வீடியோ போடுறோமோ, ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி போசஸ், ட்ரெண்டிங் கண்டென்ட்டை மிஸ் பண்ண பார்க்கலாம். அண்ட் முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இப்படி ஒரு சேனல் இருக்குது, நிறைய பேருக்கு அது தெரியல. ஸோ நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி விட்டுருங்க. அண்டு என்னை எங்கேயாவது ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி, என்னோடய ஃபேஸ்புக் அக்கௌண்ட், என்னோடய ட்விட்டர் அக்கௌண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தென் டாடா பை பை ஃப்ரம் SD. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை டிங்குன்னு அழுத்துருங்க. டாடா பை பை. வாழ்க்கை ஒரு மேடிடா, அதுல திரும்பி பார்க்காம ஓடிடா. லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.